ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும்னா உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால தான் உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே, உன் வாழ்வில் அற்புதமான அதிசயங்களை நிகழ்த்துவதற்காகவே உன் சாயப்பா ஓடி வந்தேன். உனக்கான ஒன்று நீ எதிர்பார்த்த போது கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டது தானே. ஆனால் நீ அதுக்காக போய் வருத்தப்பட்டியே. இப்போ நடக்க போகிறத பாரு. நாளைக்கு நீ எதிர்பார்த்ததை காட்டிலும், உனக்கு நிராகரிக்கப்பட்டதை காட்டிலும் மேலான ஒன்று உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. ஆமியன் செல்லமே, உனக்காக நீ பெறப்போகிற அற்புத வாழ்க்கையின் ஆரம்பமாக அந்த சந்தோஷ தகவலையும் உன் செவிகளில் உன் சாயப்பா நானே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உனக்கான வாழ்க்கையை நான் உன்வசம் ஒப்படைக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு இப்போது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் சாயி சாயின்னு என்னுடைய நாம ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இரு. நீ சாயப்பா சாயப்பான்னு சொல்லும்போது உன் சாய்நாதா நானும் அதை மிக ஆனந்தமாக கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாம் என் செல்லமே. உன்னை விட்டு நீங்காத உறவாக உன் சாயப்பா எப்போதும் காலத்திற்கும் உன் கூடவே இருக்க போகிறேன். என்னுடைய கருணைக்காக என்னை நோக்கி வழிபடும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். ஏனெனில் நான் கருணையும் எளிமையும் அன்பும் நிறைந்த அப்பா அல்லவா. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன், கஷ்டத்தை கொடுத்து உன் பொறுமையை சோதித்தேன். ஆனால் நிச்சயமாக இப்படியே நீ வேதனைப்பட்டு வாழும்படி நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும்படி இன்று இரவோடு இரவாகவே அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். நாளை விடியலில் நீ ஆனந்தத்தை ஆளுவதற்கு தயாராக இப்போது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்குள்ள அவங்க நல்லா நடித்தா மட்டும்தான் அந்த உறவுகள் நீண்ட நாள் நிலைக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிடுச்சு. நடிக்க தெரியாமல் உண்மையாக பேசுபவர்களை எல்லாம் மனிதர்கள் ஒரு கட்டத்தில் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதுதானே இன்றைய உறவுகளின் நிலைமையாக இருக்குது. நல்லா நடித்து சிரித்து சிரித்து பேசி பாசம் இருப்பது போல பகல் வேஷம் போடுகிற மனிதர்களை உண்மையாகவே நம்மளை நம்புகிறாங்க, நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்கன்னு இப்போதுள்ள மனிதர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையாக அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டிக்காமல் அக்கறையாக உரிமையாக ஏதாவது கோபப்பட்டு சொன்னால் இவங்க நமக்கு கெட்டது நினைக்கிறாங்க, இவங்க நமக்கு எதிரிங்கிற மாதிரி தானே இப்போது உள்ள தலைமுறைகள் மற்றவர்களை நினைக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னை ஒதுக்கியவர்களும் ஏன் எதற்கு என புரிந்து கொண்டு அவர்கள் ஒதுங்கி இருப்பதன் காரணம் சரிதானா என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகியிரு. உனக்கான எல்லாமும் உனக்கான எல்லாரும் நிச்சயமாக உன்னிடமே உன்னை தேடி வந்து சேர்வார்கள். உன் தொழிலில் நீ முன்னேறுவதற்கான வழியை உன் சாயப்பா நான் காமிக்கிறேன். நீ ஒருபோதும் மற்றவர்களிடம் போய் கையேந்தி நிற்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என்னுடைய நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என நம்பு. அடுத்தவரோட வாழ்க்கையில் போய் தேவையில்லாமல் நீ தலையிடாத. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறையும் வேறு வேறாக இருக்குது. நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரே வழி. முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். ஆனால் அதுவே அவங்களுக்கு உபத்திரவமாக இருக்குது, நீ உதவி செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு உனக்கு தெரிய வந்தால் அவர்களிடமிருந்து நிம்மதியாக விலகிவிடு என் செல்லமே. ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லது நினச்சி நல்லது செஞ்சாலும் ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு விதமாக தானே எடுத்துக்கொள்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு என் பிள்ளையான உன்னுடைய நிம்மதி முக்கியம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். என் கண்கள் எப்போதுமே ஓ மேலே தான் இருக்குது. நீ கேட்டதை விட அதிக சந்தோஷம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவங்க முடிவெடுக்கிறதுக்கு விட்டுடுவேனா? அதுக்கு அனுமதிக்க தான் செய்வேனா? யார் என்ன வேணாலும் செய்யட்டும் என் செல்லமே. ஆனால் உன் வாழ்க்கைக்கான இறுதி முடிவை எடுப்பது உன் சாயப்பா நானாகத்தான் இருப்பேன். கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்திருக்குதேன்னு பயப்படாத, நல்லது நடக்கும்.